ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் ஹிஸ்ட்ரி. நம்ம எல்லாருமே உலக அதிசயம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா பிரமிட், தாஜ்மஹால், சாய்ந்த கோபுரம், ஈஃபில் டவர் இந்த மாதிரி மட்டும்தான் எல்லாருமே யோசிச்சுட்டு இருந்திருப்போம். ஆனால் இப்போ ரீசெண்ட் இயர்ஸ்க்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா புதிய 7 உலக அதிசயம் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருந்திருக்காங்க. அது நம்மள நிறைய பேருக்கு தெரியாமல் இருந்திருக்கு. அது என்னென்ன அந்த உலக அதிசயம் அப்படின்ற பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது. ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த 7 உலக அதிசயம் பற்றி நீங்கள் தனித்தனியாக பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அதை மறக்காமல் நம்ம கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணிடுங்க. ஒவ்வொன்றை பற்றியும் செப்பரேட்டாக தனித்தனி வீடியோவை வந்து நம்ம மேக் பண்ணி போடலாம். ஆனால் இப்போ நம்ம 7 ஒண்டர்ஸை பற்றி தெளிவாக பார்த்துடலாம். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் டு தமிழ் ஹிஸ்ட்ரி. ஃபர்ஸ்ட்டாக பார்க்க போகிறது சீன பெருஞ்சுவர். 6ஆம் நூற்றாண்டில் தான் இந்த சீன பெருஞ்சுவர் வந்து கட்டப்பட்டிருக்கு. எதனால் இதை கட்டியிருக்காங்க அப்படின்னா, மங்கோலியாவிலிருந்து மஞ்சூரியாவிலிருந்து வந்த சியாம்னுங்கல் படையெடுப்பிலிருந்து சீனாவை காப்பாற்றுறதுக்காக அதனுடைய வடக்கு எல்லையில் கட்டப்பட்டது தான் இந்த சீன பெருஞ்சுவர். அவங்க கட்டுறப்ப இது வந்து உலக அதிசயத்தில் இடம் பெறும் அப்படின்னு அவங்க அப்போ யோசிக்கல. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா இது உலக அதிசயத்தில் ஒரு முக்கியமான அங்கம் வச்சுட்டு இருக்கு. இந்த சீன பெருஞ்சுவர் பார்த்தீங்கன்னா 3ஆம் நூற்றாண்டிலிருந்து 5ஆம் நூற்றாண்டு வரை கட்டப்பட்டிருக்கு. இந்த ஒரு சீன பெருஞ்சுவரை 3 தலைமுறை ஆண்ட அரசர்களான கிங் காங் மின் அப்படின்னு 3 அரசர்களால் வந்து கட்டப்பட்டிருந்திருக்கு. அவ்வளோ நீண்ட காலமாக தான் இந்த ஒரு சீன பெருஞ்சுவர் வந்து கட்டியிருந்திருக்காங்க. எதிரிகளுடைய குதிரைகள் உள்ள நுழைறதை தடுக்கிறதுக்காகத்தான் இந்த ஒரு சுவர் வந்து கட்டப்பட்டிருக்கு. இதனுடைய நீளம் மட்டுமே கிட்டத்தட்ட 21,196 கிலோமீட்டர் நீளம் அப்படின்னு 2012 எடுத்த கணக்கெடுப்பு மூலமாக தெரிய வந்திருக்கு. அவ்வளோ பெரிய சுவர் தான் இந்த சீன பெருஞ்சுவர். இந்த சீன பெருஞ்சுவரை 1987 தான் யுனெஸ்கோ உலக பாரம்பரிய சின்னமாக அறிவிச்சிருந்திருக்காங்க. கிட்டத்தட்ட 2000 வருடம் பழமையான இந்த சீன பெருஞ்சுவர் இப்போ பல்வேறு காலநிலை மாற்றத்தால் பாதிக்கப்பட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த நம்ம பார்க்க போகிறது சிச்சன் இட்சா. மெக்சிகன் நாட்டில் யுகோட்டா அப்படின்ற பிளேஸில் தான் இந்த சிச்சன் இட்சா வந்து அமைஞ்சிருக்கு. 9ஆம் நூற்றாண்டில் மாய நாகரிகத்தில் தான் இந்த சிச்சன் இட்சா வந்து கட்டப்பட்டிருந்திருக்கு. இதனுடைய 4 பக்கத்திலையுமே படிக்கட்டு காணப்படுது. அதனாலேயே இதை சதுர வடிவ தளங்கள் உள்ள படிக்கட்டு பிரமிடு அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இதனோட உச்சியில் ஒரு மிகப்பெரிய கோயிலே அமைஞ்சிருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதை விட முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, மலைக்கடவுளுக்கு மனிதர்களை பலி கொடுக்குற சடங்கும் அந்த காலகட்டத்தில் இந்த ஒரு இடத்துல தான் நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்கிறாங்க. அடுத்த நம்ம பார்க்க போகிறது பெட்ரா. ஜோர்தானில் இருக்கிற 2500 வருட பழமையான நகரம் தான் இந்த பெட்ரா. கிட்டத்தட்ட 6ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட இந்த பெட்ரா பார்த்திங்கன்னா உலக லெவலில் கட்டிடக்கலை, நீர்க்குழாய் அமைப்பு, பாறை வெட்டு போன்ற எல்லாத்துக்குமே ரொம்பவே பாப்புலராக இருந்திருக்கு. பாறையை குடைஞ்சு செதுக்கப்பட்ட இந்த நகரம் இளஞ்சிவப்பு நகரம் அப்படின்னு அழைக்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் 1985 தான் யுனெஸ்கோவால் உலக பாரம்பரிய சின்னமாக இந்த பெட்ரா வந்து அறிவிக்கப்பட்டிருக்கு. அடுத்த நம்ம பார்க்க போகிறது மச்சு பிச்சு. இது இன்கா பேரரசு காலத்திய வரலாற்று சிறப்புமிக்க ஒரு பழைய நகரம். இது எக்ஸாக்டாக எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னா, பேரு நாட்டில் உரும்பாமா பள்ளத்தாக்கு மேல் இருக்கிற மலைத்தொடரில் கஸ்கோ நகர்லேருந்து 80 கிலோமீட்டர் வடகிழக்கு பகுதியில் தான் இந்த ஒரு நகரம் வந்து அமைஞ்சிருக்கு. கிபி 1450ஆம் ஆண்டில் தான் இந்த ஒரு நகரம் வந்து கட்டப்பட்டிருக்கு. ஒரு காலத்தில் இன்கா பேரரசை ஸ்பானியர்கள் கைப்பற்றினாங்க. அந்த டயத்தில் இன்கா பேரரசால் இந்த நகரம் கைவிடப்பட்டுச்சு. அதனாலேயே நகரத்தை இன்காவின் தொலைந்த நகரம் அப்படின்னு சொல்கிறாங்க. 1911 அமெரிக்க வரலாற்றாளரான கிரண் பிங்கம் அப்படின்றவர் தான் மறுபடியும் இந்த நகரத்தை வந்து கண்டுபிடிச்சாரு. அதுக்கப்புறமா இப்போ சுற்றுலா பயணிகளுக்கு ஒரு முக்கியமான பிளேஸாக இந்த மச்சு பிச்சு வந்து இருந்துட்டு இருக்கு. 1983 தான் யுனெஸ்கோவால் உலக பாரம்பரிய களம் அப்படின்னு இந்த ஒரு பிளேஸை வந்து அனௌன்ஸ் பண்ணுறாங்க. அடுத்த நம்ம 5ஆவதாக பார்க்க போகிறது கிறிஸ்து தி ரிடீமர், மீட்பரான கிறிஸ்துவுடைய சிலை. பிரேசில் நாட்டில் இருக்கிற ரியோ டி ஜெனீரோ அப்படின்ற நகரத்தில் தான் இந்த ஒரு சிலை வந்து அமைஞ்சிருக்கு. உலகத்தில் 4வது மிகப்பெரிய சிலையாக இந்த ஒரு சிலை இருந்துட்டு இருக்கு. இதனுடைய உயரம் மட்டுமே 31 அடி. இதுவே இதனுடைய பீடத்திலிருந்து மொத்த உயரத்தை நம்ம கால்குலேட் பண்ணால் 130 அடி உயரம், 98 அடி அகலம். அது மட்டும் இல்லாமல் 635 டன் எடை. இவ்வளோ பெரிய சிலை தான் இந்த ஒரு இடத்துல வந்து அமைஞ்சிருக்கு. அதனால தான் இது உலக அதிசயத்தில் ஒன்றா இப்போ வரைக்கும் இருந்துட்டு இருக்கு. இது எக்ஸாக்டாக அங்கே எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னா, திசுகா காட்டில் இருக்கிற 700 மீட்டர் உயரத்தில் கொல்வாடா மலையின் மீது நகரத்தை பார்க்குற மாதிரி தான் இந்த ஒரு சிலையை வந்து அமைச்சிருந்திருக்காங்க. 1922 1931 வரைக்கும் இந்த ஒரு சிலை வந்து கட்டப்பட்டிருக்கு. இது ரியோன் மற்றும் பிரேசில் நாட்டுக்கு ஒரு முக்கிய சின்னமாக இருந்துட்டு இருக்கு. அடுத்தது 6வது உலக அதிசயமான கொலோசியம். இத்தாலியில் ரோம் நகரத்தோட மையத்தில் அமைஞ்சிருக்கிற ஒரு நீள்வட்ட அமைப்பை கொண்ட கட்டிடம் தான் இந்த கொலோசியம். கிபி 72 பேரரசர் வில்பாசியோட ஆட்சியில் தான் பார்த்தீங்கன்னா இதனுடைய கட்டுமானம் வந்து ஆரம்பிச்சது. அதுக்கப்புறமா அவருடைய வாரிசான டைட்டஸுடைய காலத்தில் தான் இதனுடைய கட்டுமானம் வந்து கட்டி முடிக்கப்பட்டிருக்கு. கிபி 80ஆம் நூற்றாண்டில் இதனுடைய கட்டுமானம் வந்து கட்டி முடிக்கப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் வந்து ஒவ்வொரு ஆட்சியிலையும் பார்த்தீங்கன்னா இதில் பல்வேறு மாற்றங்கள் வந்து செஞ்சுருந்துருக்காங்க. கிட்டத்தட்ட இந்த ஒரு கட்டிட அமைப்பில்
50,000 80,000 மக்கள் உட்கார்ந்து பார்க்குற மாதிரி இடவசதி வந்து இங்கே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இங்கே தொழில்முறை போர் வீரர்கள், விலங்கு சண்டை, இது எல்லாமே பார்க்கறதுக்கு தான் இந்த ஒரு கட்டிடமே அமைக்கப்பட்டிருக்கு. இதை விட முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா 2 வீரர்கள் இங்கே சண்டை போட்டுட்டு இருக்காங்க அப்படின்னா அதில் ஒரு வீரர் டெத் ஆகிற வரைக்கும் கூட இந்த ஒரு கட்டிடத்தில் சண்டை கண்டினியூவாக நடந்துட்டு இருக்குமா. அடுத்ததான் நம்ம ஃபைனலாக பார்க்க போகிறது 7வது உலக அதிசயம் தாஜ்மஹால். இந்தியாவில் ஆக்ராவில் தான் இந்த ஒரு தாஜ்மஹால் அமைஞ்சிருக்கு. இது பளிங்கு கற்களை கொண்டு 22,000 வேலையாட்களை கொண்டு கட்டப்பட்ட ஒரு மிகப்பெரிய கல்லறைன்னு சொல்லி ஆகணும். ஒரு காதல் சின்னம்னு கூட இதை சொல்கிறாங்க. ஷாஜஹான் அவருடைய இறந்து போன 3வது மனைவியான மும்தாஸுடைய நினைவில் தான் இந்த தாஜ்மஹாலை வந்து கட்டியிருந்திருக்காரு. இந்த தாஜ்மஹாலை மட்டுமே கிட்டத்தட்ட 93 அல்லாவுடைய பெயர்கள் வந்து பொறிக்கப்பட்டிருக்கும். ஸோ இது மட்டும் இல்லாமல் இன்னும் நீங்கள் தாஜ்மஹாலை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம சேனலே அதுக்குன்னு தனியாக ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துருக்கேன். இப்போ நீங்கள் ஐபேடை கிளிக் பண்ணாலுமே அந்த வீடியோ வந்து நீங்கள் பார்க்கலாம். இது மட்டும் இல்லாமல் இன்னும் இருக்கிற 6 ஒண்டர்ஸை பற்றி நீங்கள் பார்க்கணும்னு ஆசைப்பட்டாலும் மறக்காமல் என்னென்னதை பற்றி பார்க்கணும் நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்க. அதுக்கும் நம்ம தனித்தனியாக வந்து வீடியோ வந்து மேக் பண்ணிடலாம். அவ்வளோதான் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ பிடிச்சினா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் டு தமிழ் ஹிஸ்ட்ரி. நெக்ஸ்ட் இந்த ஒரு இன்ட்ரெஸ்டிங் வந்து மீட் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.